இந்தியால இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். எப்படி ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதோட பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இந்தியால இருக்க மக்களோட உரிமைகளும் அந்த கவர்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் தேவையில்ல. அந்த பேஸ்மெண்ட் தான் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950. இந்தியால கவர்மெண்ட் எப்படி நடக்கணும், அங்க இருக்கக்கூடிய மக்களோட உரிமைகள் என்ன, அப்படிப்பட்ட உரிமைகள் அவங்க இருந்து பறிச்சாங்கன்னா என்ன பண்ணணும், இந்தியால பார்லிமெண்ட் எப்படி இருக்கணும், இல்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இந்தியா எப்படி இருக்கணும், இல்ல இருந்து பிரசிடென்ட் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அப்படிப்பட்ட பிரசிடென்டே தப்பு பண்ணாதான் அவர் எப்படி இம்பீச் பண்ணுன்ற எல்லாமே A to Z எல்லாமே டீல் பண்ணக்கூடியதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுல இல்லாதது எதுவுமே கிடையாது ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் பண்றத பத்தி. அது மட்டும் இல்லாம இந்தியால எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தோட சட்டத்தோட பேஸ்மெண்ட்டும் இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். இப்ப ஏதாச்சும் ஒரு சட்டம் புதுசா ஃபார்ம் ஆகுது, இந்தியால இருக்கிறது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது, அதுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதுவும் ஆகாது, அந்த சட்டம் வாய்ட் ஆயிடும். விச் மீன்ஸ் அந்த சட்டமே செல்லாம போயிடும். சோ இந்தியாவில் இருக்க எல்லா சட்டமும் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷனை கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் உழைப்புக்கு அப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில 1949வது வருஷத்துல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அடாப்ட் செய்யறாங்க. அது எந்த நாள்னு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த நாளுமே இல்லைங்க. இன்னைக்கு தான் 26 நவம்பர் 1949 அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அடாப்ட் பண்றாங்க. அப்படிப்பட்டக்கூடிய ஒரு நன்னாள்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. சோ எல்லாருக்குமே ஹாப்பி சம்வித்யான் திவாஸ்.